சாப்ட் தக்காளி அண்ட் 4 பூண்டு, ஒரு பச்சை மிளகா நல்லா கிள்ளி போட்டது. ஸோ இது வந்து கொஞ்சம் அதில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர்லேயே வந்து வேக வைக்க போகிறோம். இது நல்ல வேகும் போது நல்ல ஸ்மெல் வரும். இது வந்து ஆக்சுவலி என்னோடய மம்மியோட ரெசிபி தான். எங்கள் மம்மி வந்து இது எவ்ரி சாட்டர்டே, நான் அக்காலாம் சின்ன வயசில் சாட்டர்டேனா புளிக்குழம்பும் கீரை கடைஞ்சதும் இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் கீரை வந்து எங்களுக்கு இப்படி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து எங்களுக்கு இன்னுமே பிடிக்கும். சின்ன வயசுலன்னு இல்லை, இப்போவுமே இட் இஸ் அவர் ஃபேவரட். அண்ட் இது வேக வச்சுட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக திறந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த கீரை வாசமே சூப்பராக இருக்கும். இட் இஸ் ஆல் டன். நல்லா எல்லாம் வெந்துருச்சு. தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கீரை எல்லாம் வெந்தாச்சு. இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் ஆறினோடனே இது வந்து மிக்சியில் வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அப்போல்லாம் மத்தில் கடைவாங்க, பட் எங்கள் மம்மி எல்லாருமே வந்து மிக்சியில் பல்ஸ் பண்ணிடுவாங்க, விச் இஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நமக்கு முடிஞ்சிடும்ல. மிக்சியில் போட போகிறோம் அந்த கீரை ஆறினது. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். நான் மிக்சியில் போட்டுட்டு காமிக்கிறேன். நான் பல்ஸ் தான் பண்ணேன். ஸோ இப்படி ஆகிடும். இது வந்து தாளிக்க வேண்டியதுதான். ஸோ கொஞ்சமாக ஆயில், அதில் வந்து ஜீரகம், பருப்பு, எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இந்த கீரை இதில் போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ நமக்கு கீரை கடைஞ்சது ரெடி ஆகிடுச்சு. இது அப்சல்யூட் என்னோடய மம்மி மீனா முருகானந்தம் அவங்களோட ரெசிபி. இன்னைக்கு கூட இதில் ஒரு டவுட் இருந்தது, அரைக்கும் போது வேக வைக்கும் போது சின்ன வெங்காயம் போடணுமான்னு. சம்டைம்ஸ் போடணுன்னா போட்டுக்கலாம் நாங்கள், பட் யூஸ்வலாக போட மாட்டாங்க மம்மி. ஸோ கேட்டு பண்ணி உங்களுக்காக இந்த ரெசிபி. ஸோ யூஸ்வலாக இது வந்து நமக்கு சின்ன பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, எங்களுக்கெலாம் எப்படி கொடுத்தாங்கன்னா, இதை வந்து சாதத்தில் நெய் ஊற்றி இதை போட்டு பிசைஞ்சு சைடில் புளிக்குழம்பு கொஞ்சமாக வச்சு கொடுப்பாங்க சின்ன பசங்களுக்கு. அதே வந்து பெரியவங்க வந்து புளிக்குழம்பு இது பண்ணி போட்டு சாதத்தில் போட்டுட்டு இதை வச்சு சாப்பிடலாம். அது மாதிரி அது நல்ல காம்பினேஷன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா புளிக்குழம்பும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இதுவும் மம்மியோட ரெசிபி, இன்றைக்கி மொச்சை புளிக்குழம்பு. ஸோ இதுவும் நம்ம சேனலில் இருக்குது, மம்மியோட சேனலில் இருக்குது. அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூடு சாதம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் கடைஞ்ச அரைக்கீரை இதை போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். ஸோ கீரை சாதம் நல்லா பிசைஞ்சாச்சு. இது கூட வந்து அரைச்சி விட்ட திருநெல்வேலி புளிக்குழம்பு, இன்றைக்கி மொச்சை போட்டுருக்காங்க, மொச்சை புளிக்குழம்பு. இது ரெண்டும் சூப்பர் காம்பினேஷன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு வாய் எடுத்து இதில் தொட்டு இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடணும். சூப்பர் காம்பினேஷன். ட்ரை பண்ணிப்பாங்க, நிஜமாக ரெண்டும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வந்து அடல்ட் வெர்ஷன். புளிக்குழம்பு போட்டு பிசைஞ்சிட்டு அரைக்கீரை கடைஞ்சது அதை வச்சு சாப்பிட்றது. இது இன்னுமே கொஞ்சம் லூஸாக நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் திக் ஆகிடுச்சு, பட் இதுவும் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி லூஸாக இருந்தாலும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.